ஒரு நாட்டில் ராஜா ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காரு. அதாவது என்னன்னா, அந்த நாட்டுடைய கோட்டை கதவுகளை யார் கையாலேயே தள்ளி திறக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த நாட்டில் ஒரு பகுதியை தான் எழுதி கொடுப்பதாகவும், அப்படி தோல்வி அடைஞ்சா அவங்களுடைய கைகள் துண்டிக்கப்படும் அப்படின்னு சொல்லி. அப்போ எல்லாரும் முயற்சி பண்ண பயந்துருக்காங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் தான் முயற்சிப்பதா சொல்லி வந்திருக்காரு. அப்போ எல்லாரும் சொல்லியிருக்காங்க, உன்னுடைய கைகள் போயிட்டா என்ன ஆகும் உன்னுடைய எதிர்காலம் அப்படின்னு சொல்லி. பரவாயில்லை, என்னுடைய கைகள் தானே போகுது, உயிர் போகலையே அப்படின்னு சொல்லி முயற்சி செஞ்சிருக்காரு. அந்த முயற்சியில் வெற்றியும் அடைஞ்சிருக்காரு. எப்படின்னா, அந்த கோட்டை கதவுகள் தாழ்பாலே போடலையாம். இப்படி தான் வாழ்க்கையில் நம்ம நிறைய விஷயங்களை முயற்சியே செய்யாமல் தோல்வி அடைஞ்சிருக்கோம். அதாவது முயல் ஆமை கதையில் முயலோட தோல்விக்கு காரணம் முயலாமை தான் அப்படின்றத யோசிக்கணும்.